ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டிஸ்டிங் தீபா. இன்னைக்கு நான் அண்ட் மை ஃபேமிலி எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கோவில் தென்காசி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அது வேறு எங்கேயும் இல்லை, சங்கரன் கோவிலுக்கு தான். வாங்க வ்ளாக்குள்ளே போகலாம். சங்கரன் கோவில் எவ்வளோ சிறப்பு வாய்ந்த இடம் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ மதுரையிலேருந்து தான் நாங்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ மதுரையிலேருந்து இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னா, நீங்கள் மதுரை டு கோவில்பட்டி, கோவில்பட்டி டு சங்கரன் கோவில் ரூட்டில் வந்து நீங்கள் ஆக்சுவலி போகலாம். கோவில்பட்டி வரைக்கும் இது 4-வே ரோடு உங்களுக்கு. கோவில்பட்டிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த 2-வே ரோடில் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஆர்எல்ஸ் மதுரையிலேருந்து நீங்கள் வந்து ராஜபாளையம் அது வழியாகவும் நீங்கள் சங்கரன் கோவிலுக்கு வரலாம். பட் அந்த ரோடு இப்போதைக்கு வந்து 4-வே வந்துட்டு கொஞ்சம் வேலை நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதுனால நமக்கு அந்த ரூட் அந்தளவுக்கு நல்லா இல்லைங்கிறதுனால இப்போ நம்ம கோவில்பட்டி வந்து அது வழியாக நம்ம இந்த கோவிலுக்கு ரீச் ஆகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் மதுரையிலேருந்து நீங்கள் காரில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா 2.5 hours to 3 hours நீங்கள் ரீச் ஆகிடலாம். பஸ் ஃப்ரீக்வன்சியும் நிறைய இருக்குது. பஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜபாளையம் வழியாக தான் போகும். இப்போ இந்த ரோடு பார்த்திங்க அப்படின்னா கோவில்பட்டியிலேருந்து நம்ம திரும்பிட்டோம். சங்கரன் கோவில் போகிற ஒரு 2-வே ரோடில் திரும்பிட்டோம். இந்த ரோடு ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா 2 பக்கமும் பச்சை பசேல்னு பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. அண்ட் நாங்கள் போன டைம் வந்து திருநெல்வேலி தென்காசி சைடில் வந்து அந்த ஃப்ளட்டெல்லாம் வந்ததுக்கப்புறமா வந்துட்டு ஒரு ஒரு 1 வீக் அப்புறமா போனதுனால அந்த கிளைமேட் வந்து அப்படி நல்லா மூடியாக அப்படி ரொம்ப காஸியாக இருந்தது. ஸோ ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக தான் ஃபீல் ஆச்சுன்னு சொல்லணும். சங்கரன் கோவில் ஊருக்குள்ளே ஒரு வழியாக என்ட்ரு ஆயாச்சு. ஸோ நாங்கள் சண்டே அன்னைக்கு போனதுனால கொஞ்சம் பார்க்கிங் மட்டும் கொஞ்சம் தள்ளி தான் கிடச்சிது. ஸோ பார்க்கிங் ஒரு இடத்துல இந்த மாதிரி நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து அப்படியே ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்ஸ் நம்ம வந்துட்டு நடந்து போகிற மாதிரி தான் இருந்தது. இந்த ரோடு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோவிலோடைய பேரலல் ரோடு. ஸோ இங்கே தான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக காரு, பஸ்ஸு எல்லாமே வந்து பார்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்களும் அங்கே தான் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே கோவிலை நோக்கி மெதுவாக நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ நேராக மெயின் ரோட்லேருந்து லெஃப்ட் ஒரு ரோடு குட்டியாக அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் வந்து திரும்பினது. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஒரு இடத்துல வந்து நம்மளுடைய ஃபுட்வேர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க கடை தான் அவங்க ஜஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரியாக அவங்க கடையில் ஏதாவது வாங்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் இங்கேயே வந்துட்டு உங்களுடைய செப்பல்லாம் விட்டுருங்க அப்படின்னாங்க. ஸோ கோவிலுக்குள்ளே போகும்போது சுவாமிக்கு சாத்த வேண்டிய அந்த மாலை, பூ, அப்புறம் இந்த அர்ச்சனைக்கு உண்டான பழம், தேங்காய் அதெல்லாம் வந்து வெளியில் அப்படியே வாங்கிட்டு மெதுவாக அப்படியே உள்ளே நடக்க ஆரம்பித்தோம். ஸோ இப்போது நான் வாங்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா தகடு. ஸோ இந்த தகடு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் ஆண் உருவம், பெண் உருவம், கை, கால், தலை, வயிறு அந்த மாதிரி நிறைய கிடைக்கும். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கோவிலில் வந்து உடம்பு முடியாதவங்களுக்கு வந்து வேண்டிட்டு அதை சரியாகணுங்கிறதுக்காக இந்த தகடு வாங்கி சுவாமியோட உண்டியலில் வந்து போடுவாங்க. அப்படி போட்டாங்க அப்படின்னா இந்த எந்த விதமான வியாதினாலும் வந்து குணமாயிடும் அப்படிங்கிறது நம்பிக்கை. ஸோ நாங்களும் இங்கே வந்து அது மாதிரி வேண்டிகிட்டு இருந்ததுனால இங்கே வந்து அந்த தகடை வாங்கிட்டு அப்படியே உள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது விநாயகர் சன்னதி. ஸோ அங்கே ஃபஸ்ட்டு விநாயகரை பார்த்துட்டு அங்கே ஒரு வெடல் போட்டுட்டு, அதாவது தேங்காய் வெடல் போட்டுட்டு அப்படியே நம்ம வந்து கோவில் பிரகாரத்துக்குள்ளே அப்படி மெதுவாக உள்ள நடந்து போயிட்டுருக்கோம். 2 பக்கமும் அப்படியே பயங்கர ஜெகஜோதியாக கடைகள், அப்படி லைட்ஸு, அப்படி பார்க்கவே வந்து பயங்கர ஃபுல்லாக வைப் அப்படி தான் இருந்துச்சு. இன்றைக்கி ஆக்சுவலி சண்டேங்கிறதுனால கூட்டமும் நல்லா இருந்தது. அதே மாதிரி சபரிமலை சீசன் அப்படிங்கிறதுனால அங்கேருந்து வந்துட்டு கட்டிட்டு நிறைய சபரிமலைக்கு போகிற சாமிகள் எல்லாமே கிளம்பிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கடையெல்லாம் தாண்டி நம்ம கொஞ்சம் உள்ளே போகும்போது ரைட் சைடில் தான் வந்து இந்த கோவிலோட குடம் இருக்குது. ஸோ அந்த குளத்தில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நாங்கள் போகும்போது அலோவ் பண்ணல, யாருமே போகலை. ஜென்ரலாக நாங்கள் வந்து முன்னாடி போகும்போது தான் வந்து அங்கே இருக்கிற அந்த மீனுக்கெலாம் வந்துட்டு நம்ம இது போடுவோம், பொறி போட்டு அது மாதிரிலாம் பண்ணுவோம். பட் இப்போ எதுவும் அலோவ் பண்ணல அந்த மாதிரி. ஸோ அந்த கடையெல்லாம் தாண்டி நீங்கள் வரும்போது லெஃப்ட் சைடில் தான் வந்து இந்த கவுண்டர் இருக்குது. நீங்கள் அர்ச்சனை டிக்கெட்டு, அன்னதானம் அந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட லிஸ்ட் இருக்குது. அதுக்கு வேணுங்கிற அந்த டிக்கெட்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த கவுண்டரில் வாங்கிட்டு அப்படியே உள்ளே போகிற மாதிரி இருக்கும். நாங்கள் அந்த வெளிப்பிரகாரத்தில் நின்றுட்டுருக்கும்போதே வந்துட்டு யானையோட தரிசனம் கிடச்சிது. ஸோ அது வரும்போதே வந்துட்டு வர வழியில் எல்லாருக்கும் வந்து ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தது. ஸோ யானைக்கு அப்புறமா வந்துட்டு சுவாமியோட அந்த சப்பரம்லாம் வந்து உள்ளே வந்தது. ஸோ உள்ளே வரும்போதே ரொம்ப கண்கொள்ளா காட்சி, நல்ல ஒரு தரிசனம் கிடச்சிது நமக்கு.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து சங்கர நாராயணன் சன்னதிக்கு தான் வந்துட்டு போய் தரிசனம் பண்ணோம். சங்கர நாராயணன் சன்னதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து சிவன் பாதி, விஷ்ணு பாதிக்கு உண்டான ஒரு மூலவர் அது. சிவன் வேற, விஷ்ணு வேற இல்ல அப்படின்றதுக்கான எடுத்த ஒரு அவதாரம் தான் இந்த சங்கர நாராயணன். ரொம்ப ஒரு அருமையான தரிசனம் அப்படின்னு தான் சொல்லணும். பக்கத்தில் போய் பார்த்தோம். ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து அங்கே ₹30 தான், அஃபோர்டபுள் தான். ஸோ நம்ம வந்து அங்கே உள்ளே போய் தான் அந்த டிக்கெட் எடுத்தோம். எடுத்துகிட்டு ரொம்ப பக்கத்தில் ஒரு 10 நிமிஷம் இந்த கூட்டத்துலேயுமே நின்று தரிசனம் பண்ணோம். பயங்கர திருப்தியாக இருந்தது ஆக்சுவலி. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே தரிசனம் முடிச்சதுக்கப்புறமா சங்கரேஸ்வரர் சன்னதிக்கு போனோம். அது வந்து சிவலிங்கம். அதுவும் வந்து ரொம்ப அற்புதமான தரிசனம். அதுக்கு நம்ம சிறப்பு டிக்கெட் எதுவும் வாங்கலை. பட் ஆனால் வந்து டக்குன்னு உள்ளே போய் பார்த்து பக்கத்தில் இருந்து ரொம்ப நல்லா அதுவும் தரிசனம் கிடச்சிது எங்களுக்கு. அதுக்கப்புறமா அங்கே ஒரு பிரதர்ஷனை வச்சுட்டு அப்படியே வெளியில் வந்தோம் அப்படின்னா, கோமதி அம்மனுடைய சன்னதிக்கு தான் போனோம். பார்வதியோடைய அவதாரம் ரொம்ப அழகாக இருந்தது அம்மன். அங்கேயும் வந்து ஸ்பெஷல் என்ட்ரன்ஸில் போயிட்டோம். அந்த ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ்க்கும் ஆக்சுவலி வந்து ₹30 வாங்கினாங்க. பக்கத்தில் நின்று இதே மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் ரொம்ப ஆறமர நின்று பார்த்துட்டு தான் வந்து வந்தோம். ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த அம்மன். நீங்கள் என்ன மனசார வேண்டிட்டு அங்கே போய் அந்த வேண்டுதல் வச்சாலும் அது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்றதுல எல்லாருமே ரொம்ப நம்புகிறாங்க. எனக்கு ரொம்ப நம்பிக்கை. ஸோ அதனால் அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக தான் நானும் இப்போ இங்கே வந்திருக்கேன். கோமதி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு, நம்ம பிரகாரத்தை வந்து பிரதர்ஷனம் பண்ணி வரும்போது, அங்கே புத்து மண் இருக்கும். புத்து மண் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. எந்த தீராத நோயும் தீர்க்கும் அப்படின்றது தான் வந்து ரொம்ப ஒரு நம்பிக்கையான விஷயம். எல்லாருமே வந்துட்டு இந்த மண்ணை இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் வீட்டில் காய வச்சு, உடம்பு முடியாமல் யாராவது இருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து நெத்தியில் வந்து நம்ம எட்டு விட்டோம் அப்படின்னா வந்துட்டு, அது சீக்கிரமே குணமாயிடும் அப்படின்றது தான். ஸோ நாங்களும் வந்து அங்கே போய் அந்த புத்து மண்ணை எடுத்துகிட்டு நம்ம ஒரு கவரில் சேவ் பண்ணிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சங்கரன் கோவிலுக்கு நாங்கள் எப்போ போனாலுமே இந்த புத்து மண்ணை கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மெயின் என்ட்ரன்ஸ், அதாவது அந்த கொடிமரம் கிட்ட வந்துட்டோம். இப்போ இங்கே வெளிப்பிரகாரத்தில் இருக்கிற அந்த கொடிமரம் கிட்ட வந்து நெய் விளக்கு எல்லோரும் ஏற்றணும். எப்போவுமே கோவிலுக்கு நம்ம போகும்போது நெய் விளக்கு ஏற்றணும் அப்படின்னா ரொம்ப விசேஷம். என்ன வேண்டினாலும் வந்து நம்ம நெய் விளக்கு வச்சோம் அப்படின்னா அது ரொம்ப விசேஷம். ஸோ அதனால் நீங்களும் அந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நானும் சரி, என் பொண்ணும் சரி, என் பையனும் சரி, எல்லோரும் வந்துட்டு ஒரு விளக்கு வந்து நெய் விளக்கு போட்டோம் சாமிக்கு. அப்புறமா கடைசியாக வெளியில் வரும்போது சண்முகர் சன்னதி, அங்கே போய் முருகப்பெருமானுடைய தரிசனம் எடுத்துகிட்டு அப்படியே மெதுவாக நம்ம வந்து வெளியில் வந்தாச்சு. ஸோ இவரை பார்த்துட்டு அப்படியே மெதுவாக வெளியில் வரும்போது தான் யானையோடைய அந்த இடம். ஸோ நாங்கள் எல்லோரும் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வரும்போது மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இங்கே போய் யானையை வந்து பார்த்து அதுக்கு பைசா கொடுத்து அதுக்கிட்டேருந்து நாங்கள் எல்லாருமே ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தோம். பட் இங்கே வந்து ஆக்சுவலி ஃபோட்டோ அண்ட் வீடியோவை வந்து அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் அதை எடுக்கும் போது நான் பாதியில் ஸ்டாப் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபுல்லாக வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியான வீடியோ எனக்கு எடுக்க முடியாமல் போச்சு ஆக்சுவலி அங்கே. இந்த யானையோட பேர் கோமதி, அம்மனோட பேர் தான். இதுக்கு வயசு வந்து 29 ஆக்சுவலி. இந்த கோவிலில் வந்து வேண்டிட்டு வந்து மொட்டையும் போடுவாங்க. எப்படி நம்ம திருச்செந்தூர், திருப்பதியிலலாம் வேண்டிட்டு மொட்டை போடுறோம், அதே மாதிரி இந்த கோவில்லையும் வந்துட்டு வேண்டுதல் இருந்ததுன்னா வந்து மொட்டை போடலாம். ஸோ அதுவும் ஒரு பக்கம் வந்து ஒரு இடம் இருக்குது. அதாவது இந்த யானைக்கு ஆப்போசிட் சைடில் தான் வந்து மொட்டை போடுற இடம். ஸோ அப்படி இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படி நாங்கள் வெளியில் வந்துட்டோம். ஸோ எங்களுடைய தரிசனம் வந்து பயங்கர சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. பயங்கர கண்டென்ட்டடாக ஆக்சுவலி நான் ஃபீல் பண்ணேன். அவ்வளோ கூட்டத்தில் வந்து எப்படி போகிறோம் அப்படின்னு நினச்சோம். பட் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். பயங்கர சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக வந்து சங்கரன் கோவில் வந்து தரிசனம் வந்து பிளான் பண்ணி போயிட்டு வாங்க. எஸ்பெஷலி நீங்கள் இந்த பக்கம் திருநெல்வேலி சைடு, தென்காசி சைடெலாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கோவிலுக்கு கிளப் பண்ணி பார்த்துட்டு வாங்க. இல்லை அந்த கோவிலுக்காகவே நீங்கள் தாராளமாக வரலாம். ஒரு பிளான் பண்ணி நீங்கள் வரலாம். அவ்வளோ சக்தி வாய்ந்த கோவில், பயங்கர வைப்ரண்ட்டான கோவில். இதை நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. சங்கரன் கோவிலை பற்றி வேறு என்ன
சிறப்புகள் உங்களுக்கு தெரியும் அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஹோப் திஸ் vlog உங்களுக்கு அதாவது தள்ளி இருக்கிறவங்களுக்கு சங்கரன் கோயில் இல்லாமல் பக்கத்தில் இல்லாமல் வேறு சைடில் இருக்கிறவங்களுக்கு இந்த கோவிலை பற்றின தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் vlogல உங்களை எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். Till then, this is Deepa signing off. Tata, bye bye.